அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சத்யா. இன்றைக்கி பனம்பழம் நிறைய விழுந்து கிடந்துச்சு ரோட்டில். முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வயலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் போடவே இல்லை, அப்படியே போட்டாச்சு. அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கில் இருந்துச்சு, அதை அப்படியே கொட்டிட்டு பேக் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ வந்து பார்த்தா பெய்த மழையில் எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. எல்லாம் வேர் விட்டு முளைச்சி வந்துச்சு. எல்லாமே முளைச்சிருக்கு, விட்டு கூட முடியல, எல்லாம் முளைச்சிருக்கு. அதனால் எல்லாமே இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை இப்போ பக்குவமாக எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல நம்ம வந்து வளர விடணுமோ வயல் ஓரமாக இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே முளைச்சிருச்சு. பனம்பழம் இங்கே நிறைய விழுந்து கிடக்கும் ரோட்டு ஓரமாக. இதெல்லாம் வளர்ந்தால் பனை நுங்கு கிடைக்கும். ஆனால் ஏறி பறிக்கிறது கஷ்டம். அதுக்காக ஒரு நல்ல ஏறுறவங்க இருக்காங்க, அவங்க வந்து தான் பறிச்சுட்டு போவாங்க. பல மரங்களை இங்கே யாருமே பறிக்கிறதே கிடையாது, விட்டுருவாங்க. இந்த பனை நுங்கு வியாபாரம் வந்து பண்ணுறவங்க வந்து ஃப்ரீயாகவே அவங்க ஏறி பறிச்சுட்டு போவாங்க. யாரும் சரி பரவாயில்ல பறிச்சிங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வர்ற வழியில் பனை மரம் ஒன்று இருந்துச்சு, அது மாதிரி நாவல் மரமும் இருந்துச்சு. நாவல் மரத்துலேருந்து நிறைய நாவல் பழங்கள்லாம் விழுந்து கிடந்துச்சு ரோட்டோரமாக. உடனே என்ன பண்ணேன், நாவல் பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது ரோட்டில் விழுந்ததுனால அதெல்லாம் சாப்பிடல. அதை வந்து ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அந்த விதைகள் என்னென்னா நல்லா வளர்ந்துருச்சு மழையில். அப்புறம் நான் தொட்டியில் விழுந்ததை எடுத்து இங்கே 2 மட்டும் தான் ஊனியிருக்கேன். மக்களெல்லாம் அந்த தொட்டியில் தான் வளர்ந்துட்டுருக்கு. நாவல் மரம் எந்த அளவுக்கு வளருதுன்னு தெரில, பார்ப்போம். நாவல் பழங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது விலை கூட சொல்கிறாங்க, கொஞ்சமாக வாங்கினாலே 50 ரூபா அப்படின்றாங்க. அதை வாங்கி சாப்பிட்டேன். பெருசாக வேறு இருந்துச்சு. அது ஏதோ நாட்டு பழம் இல்லை, வேறு பழம். நாட்டு பழம்னா சின்னதாக இருக்கும். இது நாட்டு நாவல் மரத்துலேருந்து விழுந்த நாவல் செடி தான். விதை போட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது கிராமங்களால் வளர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். இந்த மாதிரி வர வழியில் இந்த மாதிரி பனம்பழம் நாவல் பழம்லாம் விழுந்து கிடந்ததை எடுத்து வந்து முளைக்க வச்சாச்சு. இது வளர்ந்து பெருசாக ஆகி காய்ப்பு காய்ச்சா தான் நமக்கு பெருமை. நன்றி, வணக்கம்.